அனைவருக்கும் என் இனிய வணக்கம். நான் தான் சிவசக்தி பாலன். இப்போ கரண்ட்டாக ஃபஸ்ட் இயர் எம்பிபிஎஸ் கவர்மெண்ட் ஓமந்தூரா மெடிக்கல் காலேஜில் படிக்கேன். நான் நீட் படிக்கும்போது என்னென்ன ஆன்லைன் ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணிக்கிட்டேன் அதை தான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் முதல்ல யூடியூப் எடுத்து பார்க்க ஆரம்பித்தது சாரோட வீடியோஸ் தான். எல்லாமே அவ்வளோ கிளியர் கட்டாக இருக்கும். அந்த வீடியோஸ் நீங்கள் பாருங்கள். எனக்கு பர்சனலாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. செகண்ட் சொல்லணும்னா சைலம் நீட் தமிழ் சொல்லலாம். ஏன்னா சைலம் நீட் தமிழ்லேயும் நான் தமிழ் மீடியம் படித்தேன். தமிழ் மீடியம் இருந்தாலும் எனக்கு இந்த பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ், சைலம் நீட் தமிழ் அவங்க சொல்கிறதெல்லாம் புரிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரீமாக போய் படிக்கணும், இதெல்லாம் நல்லா பார்த்து புரிஞ்சுட்டிங்கன்னா அம்பிகா மேம் அண்ணா அகாடமியில் அவங்க நல்லா எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு, ஏன்னா அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷில் பேசுவாங்க. முதல்ல நான் தமிழ் படித்தனால அதை படித்தேன். அடுத்து நீங்கள் இங்கிலீஷ் படிங்கன்னா அதை படிச்சுக்கலாம். இல்லை சுத்த தமிழில் உங்களுக்கு வேணும்னா ராஜேஷ் நீட் தமிழ் யூடியூப் சேனல் தேடி பாருங்கள். நான் அங்கே தான் அகாடமி படித்தேன். அந்த வீடியோஸ் எல்லாமே கிளியர் கட்டாக சூப்பராக இருக்கும். நீங்கள் அதையும் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு கெமிஸ்ட்ரிக்குள்ளே போவோமா? கெமிஸ்ட்ரியில் 3 பிரிச்சுறேன், ஆர்கானிக், இன்ஆர்கானிக், பிசிக்கல்னு. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு நான் ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணதுன்னா கெமிஸ்ட்ரி ஃபார் நீட் இன் தமிழ். இந்த யூடியூப் சேனலில் தான் நான் அந்த அமைன்ஸ், ஆல்கஹால் ஃபீனால் ஈத்தர், ஆடிகடி கீட்டோன், ஹேலோ அல்கென்ஸ், ஹேலோரின்ஸ், பயோமாலிகுல்ஸ். அடுத்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி பார்த்தோம்னா நீங்கள் பிஎம்என்டி யூடியூப் சேனல் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் இப்போ மருது சார்னு ஒரு சார் இப்போ நடத்திக்கிருப்பாங்க இந்த இயர். அந்த சார் வீடியோஸில் பாருங்கள். ஏன்னா எங்களுக்கு டீச் பண்ணது அந்த சார் தான். எங்கள் அகாடமியில் சார் தான் எங்களுக்கு டீச் பண்ணாங்க. அதனால் நான் யூடியூப்பு ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி கூட அவ்வளோ பார்த்தது இல்லைண்ணா. அண்ணா அகாடமியில் வாசிம்பாட் சார்னு ஒரு சார் இருப்பார். அவர் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அதுலேயும் அவரும் நிறையா சம்ஸ் போடுவார். அந்த வீடியோஸும் நல்லாயிருக்கும். நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பாருமா? இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் நான் மெயினாக யூஸ் பண்ணது சைலம் நீட் தமிழில் சிகாந்த் சார்னு ஒரு சார் நடத்துவாங்க. அந்த சார் போடுற சம்ஸும் சரி, நடத்துகிற விதமும் சரி, எல்லாமே சூப்பராக இருக்கும். அது எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு. டிஎன்டிஎஃப் பிளாக்குலாம் அந்த பாடம்லாம் சூப்பராக நடத்தினார். இப்போ கடைசியாக வாங்க நம்ம தலைவன் ஃபிசிக்ஸ்க்கு வருவோம். தலைவன் ஃபிசிக்ஸுக்கு தான் நிறைய நான் பார்க்காத யூடியூப் சேனலே இல்லை, எல்லாம் பார்த்துருப்பேன். A2K ஃபிசிக்ஸ், அன் அகாடமி, வேதாந்து, சைலம் நீட் தமிழ், சரணிஃபை நீட் குரு, பிஎம்என்டி. நம்ம A2K சார் வீடியோஸில் 90 days கிராஷ் கோர்ஸ்னு நடத்திருப்பார். அதில் உள்ள எல்லா வீடியோஸும் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. வெர்னியர் கேலிப்பரு, ஸ்க்ரூ கேட்செலாம் முக்கியமாக சார் வீடியோஸ் பார்த்தா நான் படித்தேன். மற்றதெல்லாம் எனக்கு புரியவே இல்லை. அடுத்து அண்ணா அகாடமி வந்தோம்னா எலக்ட்ரிசிட்டி எல்லா சாப்டர்ஸ்க்கும் அண்ணா அகாடமி தான் யூஸ் பண்ணேன். ஒரு லெசனுக்கே 9 hours 10 hoursலாம் இருக்கும். ஆனால் அது பார்த்து முடிச்சிங்கன்னா அந்த பாடத்தில் உள்ள ஒரு ஃபுல் கிளாரிட்டி கிடைக்கும் உங்களுக்கு. வேதாந்துலன்னு எடுத்துகிட்டா ஸ்ரேயஸ் சார், விவேக் சார் அவங்க சாப்டர்ஸ்லாம் நல்லாயிருக்கும். விவேக் சார் இந்த கலோரி மெட்டீரியலாக எடுத்திருப்பார். அடுத்து இந்த பேரலல் ஆக்சிஸ் தியரம், பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம், இதுக்கெல்லாம் சம்ஸ் போட்டிருப்பார். அது நல்லா பார்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு சைலம் நீட் தமிழில் 100 questions ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க பார்த்துருங்களா? புரியாத சாப்டர்ஸ்க்குலாம் அந்த 100 questions வீடியோஸ்லாம் பார்ப்பேன். சோபிகா மேம் தான் எடுப்பாங்க. நீட் 2026க்கு ப்ரிப்பேர் ஆகிக்கிறதுக்கு எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறேங்க. இன்னும் கூட டைம் இருக்குது. இப்போ இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் டைம் வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா மறந்துடுங்க. இனிமேல் இருக்கிற டயத்தை யூஸ் பண்ணிக்கங்க. பிப்ரவரிக்குள்ளே ரிவிஷனை முடிக்க பாருங்கள். ஏதாச்சும் 1-2 கான்செப்ட் புரியலனாட்டி அது பிப்ரவரியிலே அதெல்லாம் வீடியோஸ் பார்த்தோ இல்லை மேம்கிட்ட கேட்டோ சார்ட்ட கேட்டோ முடிச்சிருங்க. மார்ச் ஏப்ரலில் மார்க் டெஸ்ட் நிறையா கொடுங்க. மார்க் டெஸ்ட் நீங்கள் எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் மார்க்கு அங்கே எகிரும் நீட் எக்ஸாமில். ஓகேவா? இந்த வீடியோஸ் தான் பார்க்கணுன்னு நான் சொல்லலை. உங்களுக்கு எது புரியுதோ அதை பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு புரிஞ்சது எனக்கு புரியாமல் இருக்கும் ஒரு வீடியோ. அதே மாதிரி எனக்கு புரிஞ்ச வீடியோ உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். உங்களுக்கு பிடிச்சது பாருங்கள். ஒரு பிப்ரவரிக்குள்ளே முடிச்சிருங்க. முடிச்சுட்டு மார்ச் ஏப்ரலில் ஒன்லி கொஸ்டின் ப்ராக்டிஸ், ஒன்லி மார்க் டெஸ்ட் வச்சு படிங்க. அதை பெஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.